ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் அப்படின்னு நெறைய பேஷண்ட்ஸ் சொல்றாங்க. என்ன பயம் ட்ரீட்மெண்ட்ல? எந்த ஒரு சேலஞ்சையுமே நம்ம ஃபேஸ் பண்ணா தான் அதோட சக்சஸ நம்மளால அனுபவிக்க முடியும். ஸோ பயந்துட்டு அந்த சேலஞ்ச ஃபேஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய கையில ஏந்த முடியாது. நெறைய பேஷண்ட்ஸுக்கு எது ஃபர்ஸ்ட் பயமா இருக்கும் அப்படின்னா, ஸ்கேன் பண்றது. அதுவும் அடிவழியா ஸ்கேன் பண்றதுன்றது ஒரு பெரிய பயமா இருக்கும். ஒரு தடவ நீங்க அந்த ஸ்கேன் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த ஸ்கேன் ஒண்ணுமே இல்ல. அது சாதாரணமா எல்லாரும் மாதிரியும், எல்லாரும் பண்ற மாதிரியும் படுத்து ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு வெளியில எழுந்திரிக்கிறது தான். அதுல எந்த ஒரு வலியும் இருக்காது. எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பயம் 10 நாள், 12 நாள் ஊசி போடணுமே டாக்டர். ரொம்ப வலிக்குமே அப்படின்றது. ஸோ எவ்ரிடே இன்ஜெக்ஷன்ஸ். எல்லா ஐவிஎஃப் பேஷண்ட்ஸும் ரொம்ப சர்வசாதாரணமா அந்த இன்ஜெக்ஷன்ஸ எடுத்துக்கிறாங்க. யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்றது கிடையாது. ஸோ நீங்களும் ஒரு தடவ தான் போட்டு பாருங்களேன். அதுல என்ன இருக்கு அப்படின்றத ஃபேஸ் பண்ணி தான் பாருங்களேன். இப்போ செல்ஃபா நீங்களே இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறதும் வந்துருச்சு. அதே மாதிரி பெயின் இல்லாம ஜெல் போட்டு அதுக்கு மேல இன்ஜெக்ஷன்ஸ் போடுற ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க உங்க ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கூட அத டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பயம் முட்டை எடுக்கிறது வலிக்குமா? அப்படின்றது தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். 10 to 15 மினிட்ஸ் ப்ரொசீஜர். ஸோ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கையில ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு அதுல மயக்க மருந்து செலுத்தி உங்கள தூங்க வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்க தூங்கிட்டு எழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த பெயினுமே இருக்காது. ஸோ ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் மயக்க மருந்து டாக்டரும் உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்குவாங்க அந்த ப்ரொசீஜர் அப்ப. அடுத்தது பாப்பா வைக்கிறப்ப வலிக்குமா டாக்டர்? ஸோ யூசுவலா பாப்பா வைக்கிறது அப்படின்றது எந்த மயக்க மருந்தும் இல்லாம நம்ம செய்யற ஒரு ப்ரொசீஜர். ஸோ நீங்க எப்படி ஸ்கேன்ஸுக்கு படுத்து எழுந்திருக்கிறீங்களோ அதே மாதிரி பாப்பா வைக்கிற ப்ரொசீஜரும் ஜஸ்ட் ஒரு பெட்ல படுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா வச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்க எழுந்து வீட்டுக்கு போறது தான். இதுல எந்த ஒரு பெயினுமே இருக்காது. நீங்க அந்த ப்ராசஸ அண்டர்கோ பண்ணி பாருங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, பயமும் இல்லாம, உங்க ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டோட கைய பிடிச்சுட்டு இந்த ஜர்னிய நீங்க நடந்து பாருங்க. எண்ட் ஆஃப் த ஜர்னில நீங்க எதிர்பார்க்கிற ஒரு குழந்தை உங்க கையில இருக்கு.